வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக வீடியோ வரலன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன நினச்சிங்கன்னு எனக்கே தெரியலை. பாப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாதனால காய்ச்சல், அதனால் அவளை ஊசி போடுறதுக்காண்டி ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்டா, பழைய சாதத்துக்கு கருவாடு தாங்க. இன்றைக்கி கருவாட்டை செம்மையாக பொரித்து சாப்பிட போகிறோம். அதேமாதிரி எல்லோரும் கருவாடு கேட்குறீங்க. நாங்கள் மீன் கிடைக்காதனால தாங்க நாங்கள் இன்னும் கருவாடு ரெடி பண்ணாமல் இருக்கிறோம். யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. நாங்கள் மீன் கிடச்ச உடனே கருவாடு ரெடி பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இப்போ நம்ம இந்த கருவாட்டை, இது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க பண்ணா கருவாடு. பாருங்கள், நாங்கள் வீட்டுக்குண்டு இப்படி வந்த மீன்களை இப்படி கிழித்து எங்கள் வீட்டுக்காரவங்க உப்பு வச்சு கருவாடு ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஊடகம், பண்ணா கருவாடும் ஊடகத்தையும் தான் இன்றைக்கி நல்லா சமைச்சு இன்றைக்கி பழைய சாதத்துக்கு நல்லா கஞ்சிக்கு பொரித்து எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இதை வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. வாங்க. நைட்டு முல்லை பூ போல் வெட்டி எடுத்துட்டு அப்படியே துண்டு துண்டு பீஸாக போட்டுருவோம். இந்த பாருங்க, இப்படி பீஸாக வெட்டிக்கிறணும். லைட்டாக நீங்கள் வெண்ணி தண்ணியை லேசாக சூடு வச்சு வெண்ணி தண்ணியில் கூட அலசி நீங்கள் கருவாட்டை பொரிச்சுக்கிறலாம், இல்லை குழம்பு கூட செஞ்சுக்கிறலாம். தலைப்பகுதி இதாங்க ஊடகம். பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவாட்டுக்கும் சரி குழம்புக்கும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணா கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி, நம்மளுக்கு பொரிக்கிறதுக்குண்டாலும் சரி, நம்மளுக்கு கருவாடுக்குண்டாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒரு சில பேர் கேட்குறீங்க, மதினி நீங்கள் அருவாமுனையில் வெட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாலர்வாலில் தான் நான் வெட்டி வெட்டி சர்வீஸு. அதனால் என்கிட்ட கத்தி அருவாமுனையெல்லாம் இருக்குது. எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக அருவாமுனையும் கத்தியும் காட்டுறேன். எனக்கு சின்ன வயசில் இருந்து இந்த பாலர்வாலில் வெட்டி வெட்டியே சர்வீஸ். அதனால் நான் அந்த பாலர்வாலை தான் தேடுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஏன்டா எல்லா பேரும் சொல்கிறீங்க, மதினி புது அருவாமனை வாங்குங்க, புது கத்தி வாங்குங்கன்னு. எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் சின்ன வயசுல இருந்து வெட்டினால எனக்கு இது தாங்க வருது. எந்த நேரமும் இந்த அருவாலை தான் தேட சொல்லுது. நீங்கள் அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. எனக்கு இந்த அருவாலில் வெட்டினா தான் எனக்கு வெட்டின மாதிரி தெரியும். அருவாமனையில் வெட்டி எனக்கு சர்வீஸ் கிடையாது. அதனால் நான் அருவாமனையே ஓரம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்டா, எல்லோரும் கேட்குறீங்க,
மதனி அருவாமனையில் வெட்டுங்கன்னு எனக்கு வெட்ட தெரியாது, அதனால நான் அருவாமனையை யூஸ் பண்ண மாட்டேன் அருவாலை தவிர. பாருங்கள், அருவான்னு சொன்னோடனே எவ்வளோ ஈஸியாக வெட்டிடுறேன். நம்ம கருவாட்டுக்கு வந்து உப்பு வச்சுருப்போங்க. உப்பு போடுறதுனால கொஞ்சம் வெந்நியை, லேசான வெந்நியை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோமோ. இப்போ வெந்நீர் தண்ணி தாங்க ஊற்றிருக்கிறேன். லேசாக அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுட்டு நம்ம நல்லா அலசி வேறு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மியில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அம்மியில் நல்லா நச்சு எடுத்துக்கிடுவோம். உரிச்சிட்டு தண்ணியில் அலசி தாங்க நம்ம நல்லா அம்மியில் வச்சு நச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ வெங்காயத்தையும் அப்படியே நச்சு எடுத்துக்கிறோம் அம்மியில். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை உரித்து அம்மியில் நச்சு கருவாட்டை வதக்கி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டாங்கன்னு சொல்லும் பழைய சாதத்துக்கோ சுடுசோதற்கோ. பழைய சாதத்துக்கு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன் வந்துச்சுன்னா கருவாடு போட்டு வச்சோம்னா இப்படி வீட்டுக்கு எங்களுக்கு கறிக்கு கிடைக்காத அன்னைக்கு, நண்டு மீன் கிடைக்காத அன்னைக்கு இப்படி தாங்க கருவாட்டை ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருவோம் நாங்கள். ரெண்டு மிளகாய் வச்சுருக்கிறேன். ஏன்னா வத்தல் துளுத்து சேர்க்குறதுனால நம்ம 2 மிளகாய் போதும் உரப்புக்கு. இப்போ 3 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நச்சு எடுத்துக்கிடுவோம் அம்மியிலேயே. பாருங்க, நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு கருவாடு. நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிறணும். நம்ம உப்பு போட்டு வச்சாலும் அவ்வளவா நாங்கள் உப்பு வைக்க மாட்டோம் கருவாட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு எப்படி சமைக்கிறதுக்கு நாங்கள் கருவாடு ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க எங்கள் கருவாடு இருக்கும். இப்படி நல்லா அலசி எடுத்துடணுங்க. பாருங்கள், நம்ம லைட்டாக வெந்நின்றாலும் சரி பச்சை தண்ணின்றாலும் சரி நல்லா கருவாட்டை நம்ம 4 முறை அலசி எடுத்துக்கிறலாம். உள்ள நாங்கள் கடாயை வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம அம்மியிலேயே நச்சு எடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம், பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மியில் வச்சு எடுத்த தக்காளியும் நல்லா விட்டு வெங்காயத்தோடு நல்லா கிளறி வேக விட்டுறணும். தக்காளியும் சேர்த்துக்குருவோம். தண்ணியோட போட்டால் என்ன மாதிரி சொல்லுவாங்க. லைட்டாக வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவாட்டை சேர்த்துருவோம். இப்போ வத்தத்தூள் சேர்த்துக்குருவோம். நம்ம கருவாடு வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்தோம்னா ஊறல் கருவாடு எடுத்துக்கிறணுங்க. நாங்கள் ஊறல் கருவாடு தான் எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்க விடாமல். அப்போ தான் கருவாடு நல்லா அந்த வெங்காயத்தோட அந்த தக்காளியோட பச்சை மிளகாய் உரப்பு காரச்சாரத்தோட அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயத்தை இப்படி அம்மியில் நச்சு போட்டு இப்படி வதக்கி பாருங்கள் ஒரு முறை. உண்மையிலே கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடணும் போல தான் தோணும். பாருங்க நாங்கள் அடுப்பில் வேலை பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறுது. கருவாடோட வாசம் அப்படி மணக்கு. கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க பிடிக்க விடாம. பாருங்க கருவாடு ரெடியாகிட்டு மணக்குது. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். பாருங்கள் கருவாடு பொரிச்சாச்சு. இப்போ பொரிச்ச கருவாட்டை எடுத்து வச்சு பழைய சாதத்துக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கருவாட்டை பொரித்து நல்லா அந்த வெயிலுக்கு இதுக்கும் காலையிலேயே நல்லா கருவாடு பொரியல் வச்சு பழைய கஞ்சி குடித்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பழைய சாதத்துக்கும் பொரிச்ச கருவாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்லா உப்பு காரச்சாரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப உப்பு இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க கருவாடு பழைய கஞ்சிக்கு. கருவாட்டு வாசமும் செம்மையாக இருக்குது. கருவாடு பொரிச்சு பழைய சாதத்துக்கு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. கருவாட்டு குழம்பு வச்சு பழைய சாதம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கருவாடெலாம் வெந்துட்டு
மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு முழுசாக ரெண்டாக கட் பண்ணி போட்டு தான் நம்ம கருவாடு பொரித்து சாப்பிட்ருப்போம். அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நச்சு போட்டு வதக்கி சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே அவ்வளவு வேறு லெவல்னு தான் சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு ருசிங்க. சின்ன வெங்காயத்துக்கு தான் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அந்த கருவாடு ருசிக்கும் ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டு செம்ம ருசியவும் தரும். இதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இப்படி கருவாடு கிடச்சிச்சுன்னா நல்லா சமைச்சு பிள்ளைகளுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க சந்தோஷமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கருவாடு நாங்கள் மீன் கிடைக்கவும் கருவாடு ரெடி பண்ணி வீடியோ போடுவோம். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். இப்போதைக்கு எந்த கருவாடும் ஸ்டாக்கு கிடையாது, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க.